மேனிஃபெஸ்டேஷன் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவில் கார்டட் 1 வீக்கில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு அவங்களுடைய பார்ட்னரை. அப்போது அவங்க பார்ட்னர் வேற ஒருத்தவங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. லாஜிக்கலி இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நாம் ஒருத்தவங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வேறு யாரையாவது பிடிச்சிருக்கும், ஒருவேளை அவங்க வேறு யாரையாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்போது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீவில். அதாவது ஃப்ரீவில் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு சொல்லி சொந்தமாக விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் இது உங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரீடமை தான் நம்ம ஃப்ரீவில் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லுவோம். அப்படி ஒவ்வொருத்தருக்குமே இங்கே ஃப்ரீவில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. யார் வேணாலும் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இதை இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணத்தோடு பார்க்கலாம். ராஜா அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா அப்படிங்கிற ஒரு பர்சனை அவரோட லைஃப் பார்ட்னராக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ராஜா அப்படிங்கிறவருக்கு ஃப்ரீ வில்னு ஒன்று இருக்குது. அதில் அவங்க பிரியா அப்படிங்கிறவங்க அவங்களோட ஒய்ஃபாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்குறாரு. இதில் எந்த தப்புமே கிடையாது. இதுக்காக ராஜா போய் இந்த பிரியா அப்படிங்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதோ இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணுறதோ தான் இங்கே தப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி இங்கே ராஜா எதுவுமே பண்ண போகிறதில்ல. அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்கள வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறார். ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அஷ்யூம் பண்ணுறாரு. என்னவா அப்படின்னா, பிரியா அவருடைய ஒய்ஃபாக இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அஷ்யூம் பண்ணுறாரு. ஸோ அவர் அந்த அசம்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அவருக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை. அப்படிங்கும் போது அது ஈஸியாக அவருடைய ரியாலிட்டியாக மாறிடும். இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போது ராஜா வந்து பிரியாவை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுவே இப்போ ராஜாவுக்கு வந்து தெரியும் இந்த பிரியா வந்து இன்னொருத்தவங்களை வந்து விரும்புகிறாங்க, இல்லை இன்னொருத்தவங்களை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் வந்து ராஜாவுக்கு தெரியும் அப்படின்னா, இப்போது ராஜானால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா, ராஜாவுக்கு வந்து அவரோட மைண்டில் பிரியாவுக்கு இன்னொருத்தவங்கள தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் ஆஃப் தாட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அப்படி இருக்கும்போது இவரால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. இப்போது ராஜா வந்து பிரியாவை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிருக்காரு. அதே நேரத்தில் பிரியா வந்து இன்னொருத்தவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ இந்த 2 பேர்த்தில் யாரோடைய இது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே யாரோட தாட் வந்து ரொம்ப இன்டென்சிவாக டாமினண்ட்டாக இருக்குதோ அந்த அசம்ஷன் தான் வந்து இங்கே வந்து ரியாலிட்டியாக மாறும். அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாலிட்டியே சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ ராஜா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி பிரியாவோடைய தாட் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து மாறிடும். ஒரு வேளை அவங்களுக்கு பிடிச்ச அந்த பர்சன் பிடிக்காமல் கூட போகலாம். ஒரு வேளை வந்து பிரியாவுடைய தாட் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது, அவங்களோட அசம்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, இப்போ ராஜாவுக்கு வந்து மேபி பிடிக்காமல் போகலாம், இல்லை அவருக்கு வேறு யாராவது பிடிக்கலாம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரியாலிட்டியே வந்து சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். இதை வந்து நெவில் கார்டட் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அதாவது உங்களுடைய டிசையரையும் உங்களையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். அது வந்து ஒரு பாலமாக இருக்கும். உங்களுடைய டிசையருக்கும் உங்களுக்கும் அது வந்து ஒரு பாலமாக இருந்து சில விஷயங்கள் நடக்கிறத தான் வந்து பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெவில் கார்டட் வந்து சொல்லுவார். இப்போ இந்த பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் பற்றி ஏன் நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாலும் எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களால் வந்து சில பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸை உங்களால் வந்து பார்க்க முடியும். அப்படி உங்களுக்கு அது தெரியுது அப்படின்னா, அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அது வரைக்கும் எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ப்ராசஸில் கண்டிப்பாக ஏதாவது தப்பு இருக்கும். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஷுவராக சொல்கிறேன், கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் உங்கள் முன்னாடி நடக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய டிசையருக்கும் ஏற்ற மாதிரி. ஸோ அது மூலயமா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கலாம். நம்மளுடைய டிசையர் சீக்கிரமாக வந்து நம்மளுடைய ரியாலிட்டியாக மாறப்போகுது அப்படிங்கிறதுல. ஸோ இதுக்காக பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க, அதை பார்த்துட்ருக்காதீங்க. ஸோ நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது அசம்ஷனில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும்தான். நம்ம அந்த ப்ராசஸில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னா ஷுவர் அது நம்மளுடைய ரியாலிட்டியில் நடந்து தான் ஆகணும். அதுதான் லா. ஃப்ரீவில் பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ரீவில் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நெவில் கார்டட் வந்து எப்படி அவருடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை வந்து அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணார் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியவே நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுடைய டிசைரை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்கிட்ட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதுக்குண்டான ஆன்சர் நான் கொடுப்பேன். தேங்க்யூ.